முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சென்னை மயிலாப்பூர் அடுத்து இருக்கக்கூடிய மந்தவெளி பகுதியில், அதாவது அபிராமிபுரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட விசாலாட்சி தோட்டம் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு. இந்த கொலை சம்பவத்திற்கு யார் காரணம், இதன் பின்னணி என்ன என்பதை நம்ம பார்க்கலாம் வாங்க. விசாலாட்சி தோட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய மௌலி 24 வயது இருக்கக்கூடிய இளைஞர். அவர் பார்த்திங்கன்னா அவர் மேலே பல வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா அபிராமிபுரம் காவல் நிலையத்தில் இருக்கிறது. இவர் மேலேயும் பல குற்ற வழக்குகள் இருக்கிறது. ஏற்கனவே இவரும் குண்டாஸ்லாம் போயிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி அப்பகுதி மக்களும் சொல்கிறாங்க, போலீஸாரும் தான் சொல்கிறாங்க. இந்த நிலையில் அவருக்கும் மௌலிக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஜயகுமார் என்கின்ற பிக்ஷோ அவருக்கும், அதே போன்று கௌதம், சபரி, மணி உள்ளிட்ட இந்த டீமுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நீயா நானா என்ற ஒரு போட்டி இருக்கிறது. இவர்களுக்குள்ளே ஏற்கனவே பல முன்விரோத காரணமும் இருப்பதாக போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் சொல்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மௌலி தனது பாட்டியை பார்க்க விசாலாட்சி தோட்டம் பகுதிக்கு வந்ததாகவும், அந்த இடத்துல அவரை பின்தொடர்ந்து வந்த சபரி, மணி, கௌதம், விஜயகுமார் ஆகியோர் பார்த்திங்கன்னா பின்னாடி அவரை பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவர் பார்த்திங்கன்னா சரமாரியாக தாக்கிடுறாங்க. பட்ட பகல் நடக்குது. இது எங்கன்னா பார்த்திங்கன்னா மந்தவெளி ரயில் நிலையம் அருகாமல் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் வரக்கூடிய இந்த சாலையிலே இது பார்த்திங்கன்னா பட்ட பகல் இந்த சம்பவம் நடக்குது. உடனடியாக 4 வரும் பார்த்திங்கன்னா அவரை தாக்கி சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து உடனடியாக அந்த 4 பேரும் தப்பிச்சு செல்கிறார்கள். இதனை அங்கிருந்த பொதுமக்கள் பார்த்திங்கன்னா ஒரு உயிருக்கு போராட்டு இருந்த அந்த மௌலியை பார்த்து உடனடியாக ஆட்டோ மூலயமா பார்த்திங்கன்னா ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டு செல்கிறாங்க. நம்ம நேற்றுக்கு முந்தைய தினமே பார்த்திங்கன்னா மாலை 4 மணி அளவில் மௌலி வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸார் வந்து தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. அதன் பிறகு நேற்று பார்த்திங்கன்னா அவருடைய உடலும் அந்த வீட்டு பகுதியை கொண்டு வரப்பட்டு அவங்களுடைய வழக்கம் போல் இறுதி சடங்குலாம் நடைபெற்றது. இதில் பார்த்திங்கன்னா போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்று பாதுகாப்புகளும் வழங்கினாங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு பல திருப்பம் இருக்குது, அதை தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த கொலை செய்த நபர்களை வந்து கைது செய்வதற்காக போலீஸார் பார்த்திங்கன்னா அங்கே கூடிய சிசிடிவி காட்சிகளையும் ஆராய்ந்து இவர்கள் யார் என்பது அதே போன்று விசாரணை செய்தால் இவர்களுக்கும், அதாவது இந்த விஜயகுமார், சபரி, மணி, கௌதம் இவருக்கும் மௌலி அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு முன்விரோத போக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு தெரிய வருது. இதனிடையே உடனடியாக இவர்களை கைது செய்கிறாங்க. இந்த நபர்களை கைது செய்த பிறகு பார்த்திங்கன்னா இதில் விஜயகுமார் மட்டும் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறார் என்பது ஏற்கனவே பிடிச்சவர்கள்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அந்த இருக்கும்போது விஜயகுமார் வந்து இந்த இந்திரா நகர் ரயில் நிலையம் பகுதியில் தான் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி தகவல் கிடைக்கும். உடனடியாக போலீஸார் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, இந்திரா நகர் ரயில் நிலைய பகுதிக்கு விரைந்து வராங்க. இங்கே இந்திரா நகர் பகுதிக்கு விரைந்து வந்த போலீஸார் பார்த்திங்கன்னா விஜயகுமாரை பார்த்துட்டாங்க. விஜயகுமாரை பார்த்த உடனே அவரை பிடிக்க முற்பட்ட போது விஜயகுமார் என்ன பண்ணுறாரு, போலீஸாரிடமிருந்து தப்பிப்பதற்காக தனது கையில் இருக்கக்கூடிய அருவாளை எடுத்து காவலர் தமிழரசனை தாக்குறாரு. தாக்கும்போது உடனடியாக காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் அவர் உடனடியாக சுதாரணமாக என்ன பண்ணுறாரு, இவனை உடனே பிடித்தாகணும்னு சொல்லிட்டு உடனடியாக தனது கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை எடுத்து அவருடைய முழங்காலில் சுட்டு அவரை பிடிக்கிறாங்க. சுட்டு பிடிச்ச பிறகு உடனடியாக இவர்களை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறாங்க சிகிச்சைக்காக. இந்த நிலையில் இந்த குற்ற வழக்குகளை பார்த்திங்கன்னா இந்த இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டாச்சு. ஒருவரை முழங்காலில் சுட்டு போலீஸார் பிடிச்சிருக்காங்க. இது ஒரு புறத்தில் இருக்க, இது என்ன பிரச்சனை, இவங்களுக்குள்ள ஏன் இந்த முன்னிறுத்த காரணம் ஏற்படுது என்பது குறித்து நம்ம பார்க்க போனோம்னா, அந்த பகுதியில் கூடிய மக்கள்கிட்ட நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, மௌலி வந்து ஏரியாவில் நல்ல பையங்க, அவன் வந்து குற்ற வழக்கு இருக்குது, ஏற்கனவே குண்டாஸ்லாம் போயிருக்கான், ஆனால் நல்ல பையனாக இருக்கான், ஏரியாவில் நல்ல பையனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் யார் வம்புக்கும் போக மாட்டார், அவர்கிட்ட யாரும் சண்டை வந்தால் அமைதியாக இருக்க மாட்டார், சண்டை வந்தானா பிரச்சனையை வந்து அவர் முடிக்காமல் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த மௌலிக்கும் விஜயகுமார், அதே போன்று சபரி, மணி, கௌதம் இவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏற்கனவே முன்னிறுத்த காரணம் இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ விஜயகுமார் இதில் தனி கேங், பிக்ஷோன்கின்ற விஜயகுமார் தனி கேங்காக இருக்கார். இந்த சபரி, கௌதம், மணி இந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு டீமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட மௌலியை தீர்த்து கட்டுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4 நாள் இவங்க ஸ்கெட்சு போட்டு சுற்றிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 4 நாள் இவரை வந்து வலை வீசி இவங்க போய் ஸ்கெட்சு போட்டு சுற்றிருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே காவல்துறையினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மௌலிக்கிட்ட நீ இந்த பகுதிக்கு வராத, உனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உன் உயிருக்கு ஆபத்து இருக்குது, நீ இந்த பகுதிக்கு வராதப்பா அப்படின்னு சொல்லி எச்சரித்திருக்காங்க. அப்போ மௌலி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எங்களுடைய பாட்டி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு நல்லா சரியில்லாமல் இருக்காங்க, நான் அவங்கள பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மௌலி பார்த்தீங்கன்னா விசாலாட்சி தோட்டத்தில் தற்போது இல்லை, அவங்களோட சொந்த வீடை வாடகைக்கு விட்டு போயிட்டாங்க. இந்த நிலையில் அவர் பார்த்தீங்கன்னா
அன்னைக்கு உயிரிழக்கக்கூடிய அன்னைக்கு அந்த வெட்டு வாங்கக்கூடிய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு எழுந்து வீட்டிலேருந்து வந்திருக்கா மௌலி. வந்திருக்கும் போது அங்கிருந்த அதாவது அந்த ரயில் நிலையம் அருகாமையில் விசாலாட்சி தோட்டம் அருகாமையில் வரும்போது அங்கே ஏதோ ஒரு நண்பரை பார்த்து நின்று பேசிகிட்டு இருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போது இருசக்கர வாகனத்தில் நின்றுட்டு உட்காந்துட்டே பேசிகிட்டு இருக்கும்போது இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களா ஏற்கனவே விஜயகுமார், மணி உள்ளிட்ட கேங்கெல்லாம் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கையில் மறைச்சி வச்சுருந்துருக்கக்கூடிய அருவாளை எடுத்து முதல்ல பின்மண்டையில் தாக்குறாங்க. அந்த பின்மண்டையில் தாக்கும்போது அவர் மயங்கி அங்கேயே விழுந்துறாரு. இதுக்கு அடுத்து சரமாரியாக ஒரு மாற்றி பார்த்தீங்கன்னா அதை வந்திருந்த அனைவருமே சரமாரியாக அவரை தாக்குறாங்க, கத்தியால் தாக்குறாங்க. இதில் பெருங்காயம் என்னென்னா நேரடியாக அந்த கத்தி மண்டையில் பட்டு மண்டையோடு உடைந்து நேரடியாக மூளையில் பட்டனால தான் அவரை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி மருத்துவரும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸார் எச்சரித்தும் இவர் மீண்டும் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக 4 நாட்கள் இவர் ஸ்கெட்ச் போடுறாங்க. அந்த 4வது நாள் ஸ்கெட்சில் வந்து பார்த்திங்கன்னா இவரை வெட்டி சாய்ச்சிடுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வெட்டிட்டு அவர்கள் உடனடியாக அங்கிருந்து தப்பிச்சு அவர்கள் ஒரு இடத்துக்கு சென்றுறாங்க. போலீஸாரும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அந்த பகுதியில் நோட்டம் விட்டு வராங்க, அங்கே முகாமும் விட்டு வராங்க. அதே போல் பாதுகாப்பு பணியும் அங்கே ஈடுபட்டு வராங்க. அங்கே இருக்கக்கூடிய அருகாமையிலே சிசிடிவி காட்சிகளும் போலீஸார் ஆராய்ச்சி பார்க்கும்போது விஜயகுமார், மணி உள்ளிட்ட அவங்களோட கூட்டாளிகள் எல்லாரும் அடையாளம் கண்ட பின்ன போலீஸார் வந்து போகிறாங்க. இதை போட்ட பிறகு தான் பிடித்த 3 வரை பிடித்த பிறகு 4வதாக விஜயகுமாரை பிடிக்க இந்த நாம் இருக்கக்கூடிய இது இந்திரா நகர் ரயில் நிலைய பகுதியில் தான் நம்ம தற்போது இந்த ஸ்பாட்டில் தான் நடந்தது. நம்ம இங்கே தான் இருக்கோம். இந்த பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விஜயகுமார் என்கின்ற பிக்ஷோ வந்து பார்த்திங்கன்னா போலீஸார் பிடிக்க முற்படும் போது காவலர் தமிழரசனை தான் மறைத்து வைத்திருந்த அருவாளால் எடுத்து வெட்டும்போது தான் உடனடியாக காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் சுதாரித்து கொண்டு அவனை முழங்காலில் சுடுறாங்க. முழங்காலில் சுட்ட பிறகு தான் அவரை இங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டு மருத்துவமனைக்கு சேர்த்துறாங்க. அதே போன்று போலீஸார்கள் குண்டு கட்டாக இந்த ஒட்டுமொத்த இந்த குற்றவாளிகளும் கைது செய்ய வேண்டும் என்பது தான் அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதே போன்று பட்ட பகலை இது போன்ற ஒரு கொலை சம்பவம் நடக்குதுன்னா இதற்கு போலீஸார் பாதுகாப்புகள் வழங்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இருந்தாலும் ஒரு பெரிய தாதாவிடம் இந்த மௌலி அவர்கள் தொடர்பில் வைத்திருந்தனால் இந்த சம்பவம் நடந்ததா அப்படின்றது ஒரு விஷயமும் பார்க்கணும். ஆனால் ஏற்கனவே மௌலிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஜயகுமாருக்கும் ஏற்கனவே ஒரு முறை தரப்பில் சண்டை ஆகியிருக்கு. அந்த சண்டையில் மௌலியை விஜயகுமார் கையில் வெட்டியிருக்காரு. அதற்கும் மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெற்றிருக்காரு. ஆனால் புகார் எதுவும் தராமல் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்றனால அங்கே இருக்கக்கூடிய போலீஸார் நீ ஏன் புகார் தரலை அப்படின்னு சொல்லி கேட்டு உடனடியாக புகார் போட்டு இருவரையுமே அதாவது விஜயகுமாரையும் மௌலியும் பார்த்தீங்கன்னா கைது செய்து குண்டாஸ் சட்டத்தில் உள்ளே போட்டிருக்காங்க. அதன் பிறகு தான் குண்டாஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்திருக்காங்க. ஆனால் இவர்களுக்குள் சின்ன சண்டையில் ஆரம்பித்து தான் இவர்களுக்குள்ளே ஒரு ரவுடிசம் போன்று இவர்கள் எங்களோட ஒரு கேங்கு நீ ஒரு கேங்குன்னு சொல்லி பிரித்து கொண்டு இது ஒரு ரவுடி போன்ற ஒரு தோட்டத்தை இவர்களுக்குள் உருவாக்கி கொண்டு இவர்கள் பார்த்திங்கன்னா இந்த போன்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்க. இது போன்று சிறு வயதிகளே ரவுடி என்ற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி கொண்டு தனக்கென ஒரு கேங்கை உருவாக்கி கொண்டு ஏரியா முழுவதும் வலம் வந்து இது போன்ற பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் ஈடுபட்டு கொண்டு தங்களின் உயிர்களை பறிகொடுத்து போகக்கூடிய நிலைதான் ஏற்படுகிறதே தவிர இதில் யார் பெரிய ஆட்கள் என்பதில் ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை என்றும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் எதிர்வர காலங்களில் இது போன்ற சிறு வயதிலே குற்றவாளியாகவும் ரவுடிகளாகவும் வலம் வரக்கூடிய நபர்களை காவல்துறையினர் இரும்பு கரங்களை கொண்டு அடக்க வேண்டும் என்பதுதான் பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஆதன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் உதயகுமார்.